வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிள் கொரியன் ஹேர் பவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெட்டீரியல் எப்போயுமே நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு பவ் ரெடி பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன பிட் எடுத்திருக்கேன். 22க்கு 15 சென்டிமீட்டரில் 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் இந்த எட்ஜில் ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நல்ல பக்கத்தை உல்ட்டாவாக திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு அதோட சென்டர் போர்ஷனை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் அயன் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் போர்ஷன் தெரியும். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் இது மாதிரி மடித்து சென்டரில் தைச்சிட்டு அந்த பவ்வை ரெடி பண்ணி த்ரெட் வச்சு லாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பரான பவ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு நான் சூப்பர் ஸ்கஞ்சீஸ்லாம் பவுஸ் எல்லாமே சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஎம்மில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான பர்பிள் ஹேர் பவ் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் தேவை. நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த பவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.